இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, லைக் சீக்ரெட். அந்த புக்ல வந்துட்டு ம். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இதே மாதிரி சம்திங் தான் சொல்லுவாங்க. லைக் சிமிலரா. இப்போ வந்துட்டு நம்ம யூஎஃப்சி ஃபைட்டர் இருக்கார்ல, கானர் மெக்ரேகர். கானர் ஸோ மெக்ரேகர். ஆமா. ஸோ அவன் வந்துட்டு லைக் நார்மல் மெக்கானிக்கா இருந்தவன், லைக் நாட் மெக்கானிக், பிளம்பரா இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ பிளம்பர் இருந்துட்டு இவரு லைக் தான். அலெக்ஸ் பெரேரா தான் மெக்கானிக்கா இருந்தது. ஓகே. கானர் மெக்ரேகர் வந்து பிளம்பரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைக் அவரோட இயர்லி 20ஸ்ல தான் வந்து எம்எம்ஏக்குள்ளே வராரு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகி யூஎஃப்சியே வந்து வேர்ல்டு ஃபுல்லா திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ண ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர். லைக் பெரிய ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் அந்த மிக்ஸ்டு ஆமா. மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட்ல. அந்த ஸோ அவரு பிரான்ச்சைஸே பெருசா கொண்டாரு. ஸோ ஹி பிலீவ்ஸ் தட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே பிலீவா இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு ஃபைட்டுக்கு முன்னாடியும் அந்த ஃபைட்டை வந்து விசுவலைஸ் பண்ணி பார்ப்பாராம். லைக் நான் ம், ம். இப்படிலாம் அவனை அடிப்பேன், அவன் இப்படிலாம் என்ன அடிப்பான், நான் இப்படிலாம் பிளாக் பண்ணுவேன், அவன் திருப்பி இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் ஒரு மோர் தென் ஒரு 50 டைம்ஸ், 60 டைம்ஸ், 100 டைம்ஸ் பண்ணும்போது அவரோட மைண்ட்ல என்ன ரிஜிஸ்டர் ஆகும்னா, அது ரியலா நடக்கலினாலும் இட் டுக் இட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் லைக் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோ. லைக் சேம் ஹேப்பன் டு ஜான் ஜோன்ஸ் உங்களுக்கு தெரியும் யூஎஃப்சியில். லைக் இது ஆமா. வரைக்கும் ஹெவிவெயிட் தோத்ததே சாம்பியன். கிடையாது. இது வரைக்கும் லைக் அவன் வந்து எந்த மேட்ச்லயுமே வந்து தோத்தது கிடையாது. ஸோ அவரோட டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தப்பையும் அவர் சொல்றது இந்த சேம் திங் தான். அகெயின் அண்ட் அகெயின் ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கவே இல்லைனாலும் இது நடந்துருச்சு, லைக் இப்படிலாம் நான் வந்து ஃபைட் பண்ணேன், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாட் 10 100 டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து அவர் வந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாராம். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட மைண்ட்ல வந்து அந்த ஆப்பரண்ட் பார்க்கும்போது புதுசா அவங்க கூட சண்டை போடுற மாதிரியே இருக்காது. இவனோட மூவ்ஸ்லாம் இதுதான், நான் இதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஆ, மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனதுனால அதை எப்படிலாம் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறது அதுவே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு எடுத்து கொடுத்துரும். ஆமா. இது இவ்வளவு நேரம் நம்ம அதுதான் சொன்னோம். இப்போ ம் இது இவங்க மட்டுமே இல்ல. ம் எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் விட்டுருங்க. ம் மத்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ல இருக்கவங்க மைக்கேல் பெல்ப்ஸ் ஆகட்டும், ம் மைக்கேல் ஜோர்டன் ஆகட்டும், ம் இவங்களுமே அதை வந்து பெருசா சொல்லியிருக்காங்க. நம்ம ம் சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பிலீவ் பண்ணுதோ, ம் எனக்கு வந்து நாளைக்கு காலையில வந்து என்ன வந்தாலும் சரி, மழை வந்தாலும் பனி விழுந்தாலும் ஐ ஐ வில் கோ ஃபார் ட்ரைனிங் அப்படின்றத வந்து நான் ம் சப்கான்சியஸ்ல எம்பெட் பண்ணிக்குவேன். ம் ம் எப்படின்னா, இன்னைக்கு நான் டே எண்ட் ஆகும் போதே நான் வந்து என்னோட கான்சியஸ் மைண்டுக்கு நான் சொல்லிடுவேன். ம் நாளைக்கு காலையில 4 மணிக்கு நான் ட்ரைனிங்ல இருப்பேன். நான் இதெல்லாம் நாளைக்கு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றத வந்து நான் இப்பவே எம்பெட் பண்ணிருப்பேன்.